Hey all, welcome back to my channel. எல்லோருக்கும் வணக்கம். இட்ஸ் மண்டே மார்னிங். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசிம்பருப்பு சாதமும் பீன்ஸ் தோரணும் தான் செய்ய போகிறேன். அரிசிம்பருப்பு சாதத்துக்கு 1 கப் அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, இது ரெண்டுமே ஒன்றாவே சேர்த்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டுடலாம். நான் கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிப்பேன், 5 o'clock மாதிரி எழுந்திரிச்சு நான் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் பீன்ஸ் தோரனுக்கு பீன்ஸ் கட் பண்ணுறது, இல்லை நான் கொஞ்சம் காஃபி குடிக்கிறது இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைப்பேன். பீன்ஸ் தோரனுக்கு வந்து நான் பீன்ஸ் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். பீன்ஸ் தோரன்றது வந்து நம்ம கேரளா ஸ்டைலான ஒரு பொரியல் தான். பட் அது ரெசிப்பியே வந்து கேரளா ஸ்டைலுன்றதால கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளிச்சிட்டு அதுலேயே வந்து ஒரே ஒரு வரமிளகா, இதில் நம்ம காரப்பொடியும் சேர்ப்போம் அப்படிங்கிறதால ஒரு வரமிளகா போதும். ஒரு வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதையும் தாளிச்சிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க பீன்ஸை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பீன்ஸ் ஃபஸ்ட்டு வதக்கி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அதில் அரைச்சி போட வேண்டியதை அரைச்சி போட்டுக்கலாம். நல்லா பீன்ஸுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு, லைட்டாக தண்ணி, அதாவது பீன்ஸ் நம்ம உப்பு போட்டாலே அதுவே தண்ணி விடும். அந்த மூடி போட்டு வச்சோம்னா அந்த ஸ்டீம்லேயே வேகும். நான் எப்பயும் பொதுவாக சொல்கிறது தான், காய் வந்து நீங்கள் சிம்மில் வச்சு விட்டுருங்க, அதுவே தண்ணி விட்டு அந்த ஸ்டீம்லேயே வெந்தால் தான் காய் ருசியாக இருக்கும். ஸோ உப்பு போட்டு பெரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி, அது கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் இன்னும் நல்லா ஸ்டீம் க்ரியேட் ஆகிறதுக்காக மட்டும்தான் கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க, காய் வேகட்டும். இது காய் வேகிறதுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து அரிசிம்பருப்பு சாதமும் தாளித்து விட்டுடலாம். குக்கரில் தான் தாளிக்க போகிறோம், குயிக் ஆகிடும். அரிசிம்பருப்பு சாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இதுலேயும் நம்ம வந்து வேறு எந்த சாம்பார் பொடியோ இல்லை வெறும் மிளகாய் தூளோ நான் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் வந்து என்ன உங்களுக்கு காரம் தேவையோ அது இந்த வரமிளகாயில் தான் கிடைக்குங்கிறதால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் 5 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இது இல்லாமல் 2 பச்சை மிளகா வந்து தாளிப்பில் போடுவேன், நான் கீரி போடுவேன் வெங்காயத்தோட. ஸோ அதுக்கும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வரமிளகா ஆட் பண்ணி ஒரு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி அதுலேயே வந்து கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் இதெல்லாம் நல்லா தாளிச்சிட்டு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பூண்டு, சீரகம், வரமிளகா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கணும். பச்சை வாடை போக அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நசுங்கிற அளவுக்கு நல்லா வேகட்டும். வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரிசி பருப்பு, நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஊற வச்சுருக்க அரிசி பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சப்பொடி, வேறு நான் இதில் வந்து எந்த சாம்பார் தூள் எதுவும் ஆட் பண்ணல. ஒரு சிலர் வந்து இதில் சாம்பார் பொடி ஆட் பண்ணியும் பண்ணுவாங்க. பட் ஆஸ் ஒரிஜினல் ரெசிபி எனக்கு இது இப்படி தான் தெரியும். நீங்கள் வந்து காரம் இருந்தது அந்த வரமிளகா நம்ம அரைச்சோம் இல்லையா, அதுலேருந்து வர்றது தான். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரிசி பருப்பும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி விசில் வைப்பீங்களோ உங்கள் சாதத்துக்கு தகுந்த மாதிரி, அரிசிக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி வச்சு இறக்கிட வேண்டியதுதான். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபைனலாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி நெய் போட்டு சாப்பிட்டா, சுட நெய் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கட்டும் போது கூட நான் சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக நெய் போட்டு கலரி தான் கட்டுவேன். நல்லாயிருக்கும் நெய் போட்டு சாப்பிடும்போது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பெரும்பாலும் கோயம்புத்தூர் பக்கம் இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடியதாக தான் இருக்கும். பட் எனக்கே ஆஃப்டர் மேரேஜ் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ரெசிபி தான் இது. ஸோ ஐ தாட் வில் ஷேர் திஸ். என் குழந்தைங்களுக்கு பேசிக்கலி இது ரொம்ப பிடிக்கும், அண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் ஒரு வாரமாக கேட்டுட்டு இருந்தா அரிசிம்பருப்பு சாதம், பீன்ஸ் தோரன், இது ரெண்டுமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அரிசிம்பருப்பு சாதத்துக்கு ஆக்சுவலி பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து உருளைக்கிழங்கு தான். பட் பாப்பா கேட்டாலேருந்து தான் பீன்ஸ் தோரன். இப்போ நான் பீன்ஸ் தோரனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் மாதிரி தேங்காய், அதில் வந்து 2 பல் பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம், நான் நறுக்கின வெங்காயமே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வந்தால் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மாதிரி வெறும் மிளகாய்த்தூள், அதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், இதையும் சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் ஆக்கிடாதீங்க, கொரப்பாக அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். அதை வந்து பீன்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு
நல்லா பெரட்டி விடுங்க. லைக் அது வந்து ஃபஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு பிசுபிசுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். உங்களுக்கு போடும்போது தேங்காய் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். பட் பீன்ஸ் தோரன் அப்படி தான், தேங்காய் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் மசாலா நிறைய இருக்கும்போது அது பீன்ஸ் தோரன் டேஸ்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம பீன்ஸ் உசிலிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பருப்பு நிறைய இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். இந்த தேங்காய் மசாலாங்கிறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் இந்த பீன்ஸ் தோரன் நல்லாயிருக்கும். பீன்ஸ் தோரன் பொதுவாக எல்லா காயிலையும் செய்வாங்க. கேரளாவில் பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுற பொரியல் தானே இது. எல்லா காயிலையும் செய்வாங்க. நானும் எல்லா காயிலையும் செஞ்சு பார்த்துருக்கேன். பட் ஸ்டில் எங்களுக்கு இது ஃபேவரட் வந்து பீன்ஸோடு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உதிரியாக அது கலர் மாறி நம்ம வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பச்சையாக தான் இருக்கும். மிளகாய் தூளும் பச்சையாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா சிம்லேயே வச்சு வதக்கி எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம வெறும் பருப்பு சாதம் வச்சோ தயிர் சாதம் வச்சோ கூட பீன்ஸ் தோரன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து இதுதான் பண்ணியிருந்தேன். இட்லி தான் பண்ணியிருந்தேன். இட்லியும் தேங்காய் சட்னியும். அப்புறம் லஞ்சுக்கு வந்து பாப்பா கேட்ட மாதிரியே அரிசிப்பருப்பு சாதம், அதுக்கப்புறம் பீன்ஸ் தோரன். ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சிம்பிளாக எதுவுமே இல்லை. அதனால வந்து பிரிட்டானியா கேக் தான் இருந்தது. வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் கூட இல்லை ஆக்சுவலி வீட்டில். அதனால பிரிட்டானியா கேக் ஆளுக்கு 2 பீஸ் வச்சுட்டு அவ்வளோதான். இன்றைக்கி மண்டே மார்னிங். நான் ஜென்ரலாக மண்டே மார்னிங் இவ்வளோ வேலை எடுத்துக்க மாட்டேன். பட் பாப்பா ரொம்ப 1 வீக்காக கேட்டதால் ஓகே இன்னைக்கு காலைல எழுந்திரிச்சி கேட்ட 2த்தையும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணியாச்சு. உங்களோட அந்த ரெசிபியும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.